அத்தியாயம் 11வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்திகி. பதினோராவது ஸ்லோகம், 5வது அத்தியாயம். காயேன மனசா புத்யா கேவலைரிந்திரியைரபி யோகினः கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்த்வாத்ம சுத்தயே. பொருளுரையும் வழங்கிய திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கூட சொல்லுங்க. காயேன உடலால், மனசா மனதால், புத்தியா புத்தியால், கேவலை தூய்மையுற்று, இந்திரியை புலன்களால், அபி கூட, யோகின கிருஷ்ண உணர்வினர், கர்ம செயல்கள், குர்வந்தி செய்கின்றனர், சங்கம் பற்றுதல், த்யக்த்வா துறந்து, ஆத்மா ஆத்மா சுத்தையே தூய்மைப்படுத்தும் நோக்கத்துடன். பற்றுதலை துறந்த யோகிகள் தூய்மை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் உடல், மனம், புத்தி மற்றும் புலன்களால் கூட செயல்படுகின்றனர். பொருளுரை. ஒருவன் கிருஷ்ணரது புலன்களை திருப்தி செய்வதற்காக கிருஷ்ண உணர்வில் செயலாற்றும் போது உடல், மனம், அறிவு அல்லது புலன்களால் கூட செய்யப்படும் அனைத்து செயல்களும் ஜட கலங்கங்களிலிருந்து தூய்மை அடைகின்றன. கிருஷ்ண பக்தனது செயல்களிலிருந்து எவ்வித ஜட விளைவுகளும் ஏற்படுவதில்லை. எனவே சத் ஆசரா எனப்படும் தூய்மைப்படுத்தப்பட்ட செயல்கள் கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதால் எளிதாக நிறைவேற்றப்படுகின்றன. பக்தி ரசாமிர்த சிந்து 1.2.187 என்னும் தனது நூலில் ஸ்ரீல ரூபகோஸ்வாமி பின்வருமாறு கூறுகிறார். இகா யஸ்ய ஹரே தாஸ்யே கர்மணா மனசா கிரா நிகிலாசு அப்யவஸ்தாசு ஜீவன் முக்தச உச்சதே. தனது உடல், மனம், அறிவு மற்றும் சொற்களின் மூலம் கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபட்டுள்ளவன் பெயரளவிலான பௌதீக செயல்களை செய்யும் போதிலும் ஜீவன் முக்த பௌதீக உலகிலும் முக்திவிற்ற நிலையில் வாழ்பவன் என்று அழைக்கப்படுகின்றான். தன்னை இந்த பௌதீக உடல் என்றோ உடல் தனக்கு சொந்தமானது என்றோ அவன் நம்புவதில்லை என்பதால் அவனிடம் அகங்காரம் இல்லை. தான் இந்த உடலை என்றும் இவ்வுடல் தனக்கு சொந்தமானது அல்ல என்றும் அவன் அறிவான். அவன் கிருஷ்ணருக்கு சொந்தமானவன். அவனது உடலும் கிருஷ்ணருக்கு சொந்தமானதே. உடல், மனம், புத்தி, வார்த்தைகள், வாழ்க்கை, செல்வம் என தன்னிடமுள்ள அனைத்தையும் கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபடுத்தும் போது அவன் உடனடியாக கிருஷ்ணருடன் இணைந்தவனாகிறான்.
தான் இந்த உடலே என்பவனவற்றை நம்பச் செய்யும் அகங்காரத்திலிருந்து விடுபட்டுள்ள அவன் கிருஷ்ணனுடன் ஒன்றியுள்ளான். இதுவே கிருஷ்ணோணர்வின் பக்குவ நிலையாகும். ஹரே கிருஷ்ணன். காயேன மனசா புத்தியா கேவலைரிந்திரேரபி யோகின கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்த்வாத்ம சுத்தயே. ஓம் அஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைத்தன்யமனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே பக்தா மஹ்யம் ததாதி ஸ்வப்பதாந்திகம் வந்தேஹம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதாபதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சஹகன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் தம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்யதேவ ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதம் சஹகன லலிதா ஸ்ரீ விஸ்வகாவிதம் ஹே கிருஷ்ண கருணா சிந்து தீனபந்தோ ஜகத்பதே काकान्तराताकान्तमस्तते तप्त काञ्चन गौराङ्गी रति वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च नमो वैष्णवेभ्यो नमः. ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचार निर्विशेष शून्यवादि पश्चात्स्थान. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर गौर. हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे. ஸோ இந்த ஸ்லோகத்தில் யோகிகள் எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிற எழுதுறார். டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? பற்றுதலை துறந்த யோகிகள் தூய்மை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் உடல், மனம், புத்தி மற்றும் புலன்களால் கூட செயல்படுகின்றனர். ஸோ அந்த டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா தூய்மை அடைய வேண்டும் அப்படின்னு படிக்கிறார். ஆக்சுவலாக நம்ம நாட்டில் இருக்கிற கலாச்சாரம் வர்ணாசிரம தர்மம் சொல்லலாம், இல்லை சனாதன தர்மம் சொல்லலாம். நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம கலாச்சாரத்தில் ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கும். இந்த எல்லா ரூல்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒன்றா உடலாலேயோ மனதாலேயோ இல்லை புத்தினாலேயோ சுத்தம் அடையிற மாதிரி தான் இருக்கும். எல்லா ரூல்ஸ் அப்படித்தான் இருக்கும். உதாரணத்துக்கு அதிகாலையில் எந்திரிக்க சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா உடலுக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது, ஜென்ரலாக பார்த்தா புத்திக்கும் நல்லது. அஃப்கோர்ஸ் சிலது கடைபிடிச்சா, வெறும் காலையில் எந்திரிச்சா பத்தாது. அதிகாலையில் எந்திரிச்சு சிலதை செய்யணும். அப்போ என்ன ஆகுன்னா ஆத்மாவுக்கும் நல்லது. ஸோ அது மாதிரி நம்ம நாட்டில் பல விதமான கலாச்சாரம் இருக்குது. அது எல்லாமே ஜென்ரலாக இந்த ஸ்லோகத்தில் இருக்குது. காயேன மனசா புத்தியா. காயானா உடல் நட்டம், மனசா மனசு, புத்தியா புத்தி. ஸோ இந்த மூணுமே யூஸ் பண்ணி தன்னை தான் தூய்மை அடைக்க தான் பார்க்குறாங்க. தூய்மை அடைக்க பார்க்குறாங்கன்னு அப்போ என்ன, நான் கெட்டு போயிட்டேனாங்கிற கேள்வி இருக்குது. கெட்டு போயிட்டோம், இதுதான் உண்மை. உண்மையிலே நம்ம உடலாலேயோ மனசாலே புத்தியால கெட்டு போய் தான் இருக்கோம். இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க நான் கெட்டு போயிட்டேன்னு? வாக்குவாதத்து கேட்கலாம். இட்ஸ் வெரி சிம்பிள். என் மனசே சரியில்லை, வாழ்க்கையில் அப்படியே என்னமோ ஓடுது, ஒரு மாதிரியாக இருக்குனால கெட்டு போயிட்டுன்னு அர்த்தம். சிம்பிள், அவ்வளோதான். சந்தோஷமாக இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? கெட்டு போயிட்டுன்னு அர்த்தம். அவ்வளோதான். ரொம்ப புரிஞ்சுக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஸோ இங்கே இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக கொடுக்குறார். யோகிகள் இந்த மூணுமே தூய்மை அடைகிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க, வேறு எதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆனால் இந்த மாதிரி நம்மனால் நடந்துக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. சில பிரபுபாத்
அந்த பொருளுரை ரொம்ப அழகாக எழுதியிருக்க. அந்த யோகி அப்படிங்கிறவங்க நான் உடல் கிடையாது நல்லா தெரியும் உங்களுக்கு. அதை எழுதியிருக்க இந்த பொருளுரையில் இருக்கு. ஸோ இந்த 2வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, நம்ம உடல் கிடையாது ஆத்மா. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சொல்லப்போனால் அந்த பாயிண்ட் டெய்லி நம்ம ஞாபகம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். டெம்பரரியாக இந்த உடம்புக்குள்ளே இருக்கேன், இது டெம்பரரி. ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுருப்பாங்க, யோகிக்கு அது ஞாபகம் இருக்கும். ஸோ ஒரு செயலும் பார்த்தீங்கன்னா அவங்க தூய்மை அடைகிறதுக்காக தான் செய்வாங்க. நான் முன்னாடி சொன்னபடி நம்ம கலாச்சாரத்தில் அந்த மாதிரி பலது இருக்குது. உதாரணத்துக்கு காலையில் எழுந்திரிச்சுன்னு எல்லாரும் கோயிலுக்கு போவாங்க. ஜென்ரலாக அதெல்லாம் இருந்தது. இப்போ போகாமல் இருக்கலாம். டெய்லி கோயிலுக்கு போவாங்க. அது மாதிரி நிறைய இருக்குது. வீட்டில் நைவேத்தியம் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் எல்லார் வீட்லேயும் பண்ணியிருக்காங்க. மேபி கலியுகா போக போக அதெல்லாம் மேபி ஸ்டாப் ஆகிருக்கலாம். பட் ஜென்ரல் அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ இங்கே இந்த தூய்மை அடையணும். சொல்லப்போனால் நம்ம மனசு எந்த அளவு கெட்டு போயிருக்கோன்னு நமக்கு தெரியாது. நமக்கு அதுவே தெரியாது. ரொம்ப 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 கெட்டு போயிருக்கு. அது ஹரே கிருஷ்ணா மகா மந்திரா சொல்லும் போது தான் நமக்கு தெரியும் நம்ம மனசே கெட்டு போயிருக்கணும். ஐ திங்க் போன வாரம் கூட மகாராஜ் கிளாஸில் எடுக்கும்போது பல பேர் கேள்வி கேட்டான், சேன் பண்ணும்போது மைண்ட் எங்கெங்கேயோ ஓடுதுன்னு. அப்படின்னு என்ன கெட்டு போய் கிடக்குதுன்னு அர்த்தம். கெட்டு போயிருக்காது. ஹரிநாமா சொல்லும் போது தான் நமக்கு எல்லாம் தெரியுது. அப்படின்னா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் கிருஷ்ண நாமா சொல்லும் பொழுது தான் என் மனசே கெட்டு போயிருக்குன்னு அப்போ தெரியுது. அது வரைக்கும் தெரிய மாட்டேங்குது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் சாண்டிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹரிநாமா சொல்லத்தான் நான் எங்கே கெட்டு போயிருக்குன்னு எனக்கு அப்போவே தெரியும். அது வரைக்கும் தெரியாது நமக்கு. நாம் எல்லாம் சுத்தமாக தான் இருக்கோம், நான் பர்ஃபெக்ட் இப்படி தான் நினைப்போம். நான்லாம் பர்ஃபெக்ட், நான் சரியாக தான் சிந்திக்கிறேன், சரியாக தான் செய்கிறேன் நானாக நினச்சிக்குவேன். ஆனால் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா சொல்லும்போது தான் எல்லாம் தெரியும். ஸோ பகவத்கீதையில் இன்னொரு ஸ்லோகா இருக்குது. கிருஷ்ணரே சொல்கிறார், எப்படி வெளிச்சம் இருக்கும் பொழுது தான் எல்லா பொருளும் நல்லா தெரியுமோ, பகவான் நாமா சொல்லும் பொழுது தான் நான் எங்கே கெட்டு போயிருக்கேன்னு எனக்கு தெரியும். இல்லை தெரியாது, நான் எங்கே முன்னேறணும்னு எனக்கு தெரியும். ஸோ அது இந்த கலியுகத்தில் நம்ம அறிவு ரொம்ப வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கிறதும் முடியாது. சும்மா நான் பகவத்கீதை படித்து அப்படியே அறிவு வளர்த்திக்கிட்டு நான் எல்லாம் கண்டுபிடிச்சிடணும் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு படிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. பகவத்கீதை படிக்கணும், பாகவதம் படிக்கணும். படித்தாலும் இது புரியுமானா சீக்கிரம் புரியாது. இப்போ நான் உட்காந்து கிளாஸ் எடுக்கிறேன், எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்க வேணாம். எனக்கு ஒன்றும் புரியல. நான் கேட்டது படித்து தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு தவிர எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுலாம் கிடையாது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக படிக்கணும். படிக்கும்போது கண்டிப்பாக சில நன்மைகள் உண்டு. அது சிவபெருமானே பேசுகிறார். ஈவன் பகவத்கீதா படிக்கிறதுனாலே நிறையா நன்மைகள் நடக்கும், படிக்கிறதுனாலே. ஆனால் அது பத்தாது, அதுவும் பத்தாது. கிருஷ்ணர் சொன்னபடி கேட்கணும். அதுக்கு தான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ரொம்ப வேணும். அது சொல்லும்போது பகவான் அனுகிரகம், ஆச்சாரியன் அனுகிரகத்தில் தான் நடக்கும். ஸோ இங்கே சொல்லியிருக்கிற உடல், மனசு, புத்தி இதை யூஸ் பண்ணி தூய்மை அடைகிறதுக்காக தான் யோகி அவங்க அப்படின்னு நடந்துக்குவாங்க. பொதுவாக நம்ம யோகி அப்படின்னாலே கை கால் ஒரு ஆசனா பண்ணுறது இப்படி தான் ஞாபகம் வரும். யோகாசனா இதெல்லாம் அது ஒரு ஆசனா. இந்த கலியுகத்தில் அது மட்டும் பண்ணாலும் பத்தாது. அது பண்ணால் உடல் நல்லா இருக்கும், மேபி உடம்பெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் சொன்னது நடக்குமானா நடக்காது, அதெல்லாம் நடக்காது. ஸோ இன்னைக்கு உலகத்தில் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னாலே உண்மையிலே மனசு புத்தியெல்லாம் தூய்மை ஆகும், நோ டவுட்.
உடல் தூய்மையான பிரசாதம் எடுக்கணும். அப்படின்னா சில சின்ன சின்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, அது கடைபிடிக்கணும். கடைபிடிச்சா இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறது நடக்கும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இதில் புலன்கள் கூட சொல்லியிருக்கார். கேவல இந்திரிய ரப்பி, இவன் புலன்கள் அப்படின்னா என்னோட ஒரு செயலும் என்னை தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்படிதான் யோகியெல்லாம் ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு இது செய்யறதுக்கு தான் நமக்கு குருவெல்லாம் தேவைப்படுறாங்க. நீங்கள் பகவத்கீதா பாகவதம் இதெல்லாம் படிக்கும் பொழுது கூட ஆக்சுவலாக பிரபுபாதோட பொருளுரை இதெல்லாம் கொடுத்துருக்காரு. அவங்க எப்படி பண்ணுவாங்க, இது எப்படி பண்ணணும். பாகவத்தில் இது ரொம்ப பேசப்பட்டிருக்கு. எப்படி அம்பரீஷ் மகாராஜ் இந்த புலன்கள் யூஸ் பண்ணார் அதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அது நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கே புரியும். அடுத்தது 12, யுக்த கர்மஃபலம் தியக்த்வா சாந்தி மாப்னோதி நைஷ்திகிம் அயுக்த காம காரேன ஃபலே சக்தோ நிபத்தியதே. பக்தியில் உறுதியாக உள்ள ஆத்மா எல்லா செயல்களின் பலன்களையும் எனக்கே அர்ப்பணிப்பதால் பூர்ண அமைதியை அடைகிறான். ஆனால் தெய்வீகத்துடன் இணையாதவனோ தனது முயற்சியின் பலனை அனுபவிக்கும் பேராசையால் பந்தப்படுகிறான். பொருளுரை: கிருஷ்ண உணர்வில் இருப்பவனுக்கும் உடல் உணர்வில் இருப்பவனுக்கும் உள்ள வேறுபாடு என்னவெனில், கிருஷ்ணனிடமும் உடல் உணர்வினன் தனது செயல்களின் பலன்களிலும் பற்றுதல் கொண்டிருப்பதே. கிருஷ்ணரிடம் பற்றுதல் கொண்டு அவருக்காக செயல்படுபவன் நிச்சயமாக முக்தி அடைந்தவனாவான். அவன் தனது செயல்களில் பலன்களில் எவ்வித ஏக்கமும் கொள்வதில்லை. இருமையின் உணர்வில் செயல்படுவதே, அதாவது பூர்ண சத்தியத்தின் ஞானமின்றி செயல்படுவதே செயலின் பலன்களின் மீதான ஏக்கத்திற்கு காரணம் என்று பாகவதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. புருஷோத்தமரான கிருஷ்ணரின் பரமபூர்ண உண்மை கிருஷ்ண உணர்வில் இருமை கிடையாது. இருப்பவை எல்லாம் கிருஷ்ண சக்தியின் படைப்பே. கிருஷ்ணர் நன்மையின் உருவம். எனவே கிருஷ்ண உணர்வினன் செயல்கள் பூரண தளத்தில் செய்யப்படுபவை. திவ்யமான அச்செயல்களுக்கு பௌதீக விளைவுகள் கிடையாது. இதனால் ஒருவன் கிருஷ்ண உணர்வில் அமைதி நிறைந்தவனாக உள்ளான். ஆனால் புலனுகர்ச்சிக்கான லாப கணக்கில் மூழ்கியவன் அந்த அமைதியினை பெற முடியாது. கிருஷ்ணருக்கு புறம்பே எதுவும் இல்லை என்பதே அமைதி மற்றும் அச்சமின்மையின் தளம். இதனை உணர்வதே கிருஷ்ண உணர்வின் ரகசியமாகும். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரே சொல்றார், இங்க அமைதிங்கிறார்ல, எந்த மாதிரி சாந்தி, பூரண அமைதியை அடைகிறான். நம்ம லைஃப்ல பூர்ண அமைதி வேணும்னு சொல்றோம். நல்ல அமைதியா இருக்கணும், சாந்தி வேணும். கிருஷ்ணர் இங்க சொல்றார், நாம செய்யக்கூடிய செயலோட பலன் முழுசா கிருஷ்ணர் கொடுக்கணுங்கிறார். உண்மையிலே இந்த மாதிரி செயல் செய்யறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் செஞ்சுதான் ஆகணும். அவ்வளோ ஈஸியெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி ஒரு ஆத்மாவை பார்க்க முடியும். ஜென்ரல் நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அதோட ரிசல்ட் நான் அனுபவிக்கணுங்கிற ஆசை நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது முழுக்க முழுக்க பகவான் அவர் இஷ்டத்துக்கு தான் நான் செய்யணும், என் இஷ்டத்துக்கு நான் செய்யக்கூடாதுங்க முடிவு நாம் எடுக்கணும். ஆனா பொதுவாக இந்த கலியுகத்தில் அவ்வளோ சீக்கிரம் யாரும் அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க. அதனால நான் கஷ்டப்படுறான். கஷ்டப்படுற காரணம் என்னன்னா, எனக்கு பிடிச்சது நான் செய்வேன். இந்த மனப்பான்மை இருக்கிற வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆனால் வெளியில் இப்படி சொன்னால், என்ன இப்படியெல்லாம் சொல்கிறீங்கன்னா, கிருஷ்ணர் அப்படி தான் சொல்கிறார். கிருஷ்ணர் அப்படி சொல்கிறார். ஆக்சுவலி பகவத்கீதா ஐ திங்க் போக போக வரும். கிருஷ்ணரே சொல்கிறார், மயத்தியக்ஷேன பிரகிருதிங்கிறார். இந்த உலகத்தில் அத்தனையும் சட்டங்கள் எல்லாம் அவரு கீழே தான் எல்லாமே ஒர்க் ஆகுது. நாம் நினைக்கிற மாதிரி இந்த உலகம் ஒர்க் ஆகாது. பொதுவாக நாம் நினச்சிட்டு இருக்கோம்
நான் நிறைய பேர் நினைப்பாங்க நாம் நினைக்கிற மாதிரிலாம் நடக்குதுன்னு. அப்படி கிடையாது. கிருஷ்ணன் நினைக்கிற மாதிரி தான் எல்லாம் நடக்கும். ஸோ என் இஷ்டத்துக்கு நான் செய்யலாம் கூடாது. ஆனால் இந்த விஷயமே பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது. இன்னும் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் கிருஷ்ணர் அப்படி சொல்கிறார். கிருஷ்ணர் அப்படி தான் சொல்கிறார். நிறைய ஸ்லோகா இருக்குது. நீங்கள் பகவத்கீதை படிச்சு நிறைய இடத்துல இருக்கு. பலதரம் நீங்கள் கேட்டிருக்கலாம், இவன் அர்ஜுனருக்கே யுத்தம் பண்ண பிடிக்கல, அவர் சுத்தமாக பிடிக்கல, ஆனால் செய்கிறாரே. யுத்தம் பண்ண பிடிக்கல, ஆனால் வேறு வழி இல்லை. கிருஷ்ணர் சொல்கிறார் அதுதான் தர்மாங்கிறார். அவர் தர்மான்னு சொன்னால் செஞ்சுதான் ஆகணும். ஸோ அப்போ உண்மையில் ஒருத்தர் பகவத்கீதா படிக்கணும். அர்ஜுனர் எப்படி கன்வின்ஸ் ஆனாரோ நாமளும் கன்வின்ஸ் ஆகணும். உண்மையில பகவான் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதுதான் நான் செய்யணும். காரணம், பகவான் தான் ஓனர். இந்த உடலுக்கு அவர் தான் ஓனர், இந்த உலகத்துக்கு அவர் தான் ஓனர், நமக்கும் அவர் தான் ஓனர். ஆனால் நாம் எப்படி திங்க் பண்ணோம், நமக்கெல்லாம் ஓனரே கிடையாது, நான் தான் ஓனர் எல்லாத்துக்கும் நான் நினைப்பேன். அது ஒரு மாயா. ஆனால் அவரு தான் ஓனர். அப்போ ஓனர் சொன்னபடி தான் நான் செய்யணும். ஓனர் சொன்னபடி தான் செய்யணும். இஷ்டத்துக்கு நான் செய்யக்கூடாது. ஆனால் நாம் அந்த ஓனரே நான் ஒதுக்குறேன், அவர் சொன்னபடி நான் செய்ய மாட்டேன். அப்போ கஷ்டப்பட்டுனா ஆகணும். ஏன் கிருஷ்ணா மற்ற இடத்துல அது வார்னிங்கெல்லாம் கொடுக்குறாரு. நான் சொன்னபடி செய் அப்படிங்கிறார். மச்சித்தா சர்வதுர்கானி மத் பிரசாதா தரிஷசிங்கிறார். அதச்சத்வம் அகங்காரம் நஷ்ரோஷசி வினாங்ஷசி. நான் சொன்னபடி செய் அர்ஜுனாங்கிறார். கேட்கலினா கஷ்டப்படுவேங்கிறார். ஸோ இந்த ஸ்லோகத்திலே சொல்றார், அந்த பகவான் சொன்னபடி செஞ்சோம்னா நல்ல விதமான அமைதி கிடைக்கும். அவர் சொன்னபடி செஞ்சாதான். ஆனால் ஜென்ரலாக வெளியில் நீங்கள் போய் பார்த்துருக்கலாம், இந்த பூஜை பண்ணு அமைதி கிடைச்சிடும், இன்னும் ஒரு அங்க பிரதட்சணம் பண்ணு எல்லாம் அமைதி கிடைச்சிடும், எதோ சொல்கிறாங்க. கிருஷ்ணர் அப்படி சொல்லலை. கிருஷ்ணர் அப்படியெல்லாம் சொல்லலை. இந்த மாதிரி வெளியே யாரும் சொல்ல மாட்டேங்கிறான். கிருஷ்ணர் எவ்வளோ கிளியராக கொடுத்துட்டார். நீ எதை செஞ்சாலும் நான் சொன்னபடி செய்யுங்கிறார். எல்லாமே நம்ம வாழ்க்கையில் என்னென்ன காரியம் பண்ணுறோமோ எல்லாமே பகவான் சொன்னபடி தான் செய்யணும். அது கிளியராக 16வது அத்தியாயத்தில் கொடுக்குறார். கிருஷ்ணர் சொல்கிறார், ஒரு காரியமும் சாஸ்திரம் படித்து செய், உன் இஷ்டத்துக்கு பண்ணாத. அப்படி பண்ணும்போது தான் இந்த ஸ்லோகத்தில் கிளியராக இருக்கு, சாந்தி மாப்னோதி நைஷ்டிகிம் அப்படிங்கிறார். தியக்த்வா சாந்தி மாப்னோதி, சாந்தி கிடைக்கும். இந்த சாந்திங்கிற வார்த்தை கூட பகவத்கீதையில் நிறைய இடத்துல வருது. அந்த சாந்தி யாருக்கு கிடைக்கும், எப்போ கிடைக்கும், நிறைய இடத்துல இருக்கு இந்த வார்த்தை. சாந்தி இப்படித்தான் கிடைக்கும். ஆனால் நமக்கு அந்த மாதிரி வேணும்னு நினைக்க மாட்டேங்க. என் இஷ்டத்துக்கு நான் பண்ணுவேன், எனக்கு வேணும் கிடைக்காது. தட்ஸ் இம்பாசிபிள். ஸோ சில பிரபுபாத் ரொம்ப அழகாக நமக்கு அது கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. அவர் சொல்கிறாரு, மார்னிங் எழுந்திரிச்சு 16 ரவுண்ட் சேன் பண்ணிவிட்டு பாகவதம் படிக்கிறது, வீட்டில் சிம்பிள் பூஜா, பிரசாதம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலைகள் ஸ்டார்ட் பண்ணும் போது, அதுக்கப்புறம் தான் உடல் சம்மந்தப்பட்டது. ஏன்னா உடல் இருக்கு இல்லையா, இது இருக்குனால கொஞ்சம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஒர்க் பண்ணாமல் இருக்க முடியாது. கொஞ்சம் வயிற்றுக்கு ஏதாவது போடணும், அது கொஞ்சம் வேலை பண்ணணும். இந்த காலையில் ஒழுங்காக பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் நல்லா பண்ணலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாண்டிங். இதெல்லாம் பாகமெல்லாம் படிக்கும்போது பகவான் புத்தி கொடுப்பார், எது எப்படி செய்யணும். பகவான் புத்தி கொடுப்பார், தட்ஸ் நோ டவுட். ஆனால் ஆச்சாரியன் சொன்னபடி செய்யணும். சில பிரபுபா சொல்கிறார் 16 ரவுண்ட்ஸ் மினிமம் செய்யணும். பாகவதம் படிக்கணும், அதில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. கொடுத்துட்டாங்க, ஆச்சாரியஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இது மாதிரி பண்ணும்போது இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக அந்த அமைதியெல்லாம் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்லோகா 13.
சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்யாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன் நகாரயன். உடலையுடைய ஆத்மா தனது இயற்கையை கட்டுப்படுத்தி மனதால் எல்லா செயல்களையும் துறந்து விடும்போது செய்யாமலும் செயலுக்கு காரணமாகாமலும் 9 கதவுகளை கொண்ட நகரில் பௌதீக உடலில் இன்பமாக வசிக்கின்றான். பொருளுரை: உடலை அடைந்த ஆத்மா 9 கதவுகளை கொண்ட நகரில் வசிக்கின்றான். உடல் என்னும் நகரத்தின் செயல்கள் அதன் குறிப்பிட்ட இயற்கை குணங்களால் தாமாகவே நடத்தப்படுகின்றன. ஆத்மா உடலின் நிபந்தனைகளுக்கு உட்படும் போதிலும் அவன் விரும்பினால் அந்த நியதிகளுக்கு அப்பாற்பட்டு விளங்க முடியும். தனது உயர் இயற்கையை மறந்திருப்பதால் மட்டுமே அவன் தன்னை பௌதீக உடலாக எண்ணி துன்பங்களுக்கு ஆளாகின்றான். கிருஷ்ண உணர்வின் மூலம் அவன் தனது உண்மை நிலையை புதுப்பித்து உடல் என்னும் சிறையில் இருந்து வெளிவர இயலும். எனவே கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொண்டவுடன் உடல் சார்ந்த செயல்களிலிருந்து ஒருவன் முழுமையாக விடுபடுகின்றான். அவனுடைய எண்ணங்கள் மாற்றப்பட்டு கட்டுப்பாடுகளுடன் கூடிய வாழ்வில் 9 வாயில் கொண்ட நகரில் இன்பமாக வாழ்கிறான். 9 வாயில்கள் பின்வருமாறு விளக்கப்படுகின்றன. நவத்வாரே புரேதேகி ஹம்சோ லேலாயதே பகி வசி சர்வஸ்ய லோகஸ்ய ஸ்தாவாஸ்ய சரஸ்யச. உயிர்வாளிகளின் உடலில் வாழும் பரமபுருஷ பகவான் பிரபஞ்சம் எங்கிலும் உள்ள உயிர்வாளிகளை கட்டுப்படுத்துபவர். உடல் 9 வாயில்களை, 2 கண்கள், 2 காதுகள், 2 நாசி துவாரங்கள், வாய், ஆசனவாய், பாலுறுப்பு ஆகியவற்றை உடையது. கட்டுண்ட நிலையில் உள்ள உயிர்வாளி தன்னை உடலுடன் அடையாளம் காண்கின்றான். ஆனால் அவன் தனக்குள்ளிருக்கும் இறைவனுடன் தன்னை அடையாளம் காணும் போது உடலினுள் உள்ள போதிலும் இறைவனைப் போல சுதந்திரமாக ஆகிறான். ஸ்வேதஸ்வர உபனிஷத் 3.18. எனவே கிருஷ்ண உணர்வினன் ஜட உடலில் அகச்செயல் புறச்செயல்கள் இரண்டிலிருந்தும் விடுதலை பெற்றவனாவான். ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகத்தில் பார்க்கும் பொழுது இந்த உடம்பை சிட்டி ஆஃப் 9 கேட்ஸ்பாங்க. இந்த உடம்பு ஒரு சிட்டி. இந்த உடம்பில் 9 துவாரங்கள் கிளியராக அவர் படித்தார். இந்த பொருளில் பிரபுபாத் எழுதுகிறார், இந்த உடம்பில் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த உடல் மனசு கண்டதெல்லாம் கூட கேட்கும். நமக்கு எது தேவையில்லையோ அதெல்லாம் வேணும் வேணும் கேட்கும். இது உண்மை. ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா சொல்லல ஒழுங்கா சொல்லலைன்னு வைங்க, அது என்ன கேட்குதோ அது வேணும் வேணும் பின்னாடி போயிடும். இது அப்படியே நடக்கும். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா சொல்லணும், பகவான் கிருஷ்ணட பக்தி பண்ணா மட்டும்தான் இது வேணும்னு சொன்னா கூட வேண்டான்னு என்னால் சொல்ல முடியும். இன்னும் நோன்னு சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். எஸ் எஸ் எஸ்ன்றோம். ஏன்னா உடல் கேட்குது, மனசு கேட்குது, உடனே எஸ்ன்னு சொல்லிடுவாங்க. அது எனக்கு ஆக்சுவலி தேவையில்லை, ஆனால் இருந்தாலும் அது பின்னாடி போயிடுவேன். ஸோ இங்கே இந்த ஸ்லோகத்தில் வருது, அந்த டிரான்ஸ்லேஷன் ஒரு படிங்க. மொழிபெயர்ப்பு. பக்தியில் உறுதியாக உள்ள ஆத்மா எல்லா செயல்களின் பலனையும் எனக்கே அர்ப்பணிப்பதால் பூர்ண அமைதி அடைகிறான். ஆனால் தெய்வீகத்துடன் இணையாதவனோ தனது முயற்சி தப்பா படிக்கிறீங்க. உடலையுடைய ஆத்மா தனது இயற்கையை கட்டுப்படுத்தி மனதால் எல்லா செயல்களையும் துறந்து விடும்போது, இயற்கை கட்டுப்படுத்தி மனதால் எல்லா செயல்கள் துறக்கணுங்கிறாங்க. இயற்கை கட்டுப்படுத்துறதுனா இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இது கண்டது கேட்கும், நோ டவுட். இந்த பாடி கேட்கும். காரணம் முக்குணத்தோட தாக்கம் இருக்கும். சத்வா ரஜா தம்மா இந்த உடல் அது அந்த தாக்கமெல்லாம் எப்பவுமே இருக்கும். இந்த உடல் கண்டதெல்லாம் கேட்கும், மனசு கேட்கும். ஆனால் ஆத்மா நோன்னு சொல்லணும். இது நீங்கள் புராணங்கள் ஈவன் பாகவதமெல்லாம் படிச்சீங்கன்னா அந்த மாதிரி செஞ்சவங்க இருக்காங்க. ஈவன் அர்ஜுனா கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருந்திருக்காரு. அர்ஜுனர் அந்த மாதிரி இருந்திருக்காரு. பல பேர் அவர் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப ஸ்டெடியாக இருந்தார் அவர். அர்ஜுன் ரொம்ப ஸ்டெடியாக இருந்தார். ஸோ
அதனால அர்ஜுனா வந்து கிருஷ்ணர் சொன்னது அப்படியே செஞ்சார் அவர். ஸோ நமக்கு இந்த கலியுகத்தில் பலவிதமான ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த உடல் இருக்கிற வரைக்கும் நமக்கு பலவிதமான தேவையில்லாத விஷயங்கள்லாம் தோணும். நமக்கு இது நடந்தே தீரும். அப்போ இந்த பகவத்கீதாங்கிற அறிவு இருக்கணும், ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சொல்லணும். சில பிரபுபாத் எப்படி நம்ம பக்தி செய்ய சொன்னாரோ அது மாதிரி செய்யும் பொழுது தான் நோன்னு சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியாது. இந்த நோங்கிற சொல்ற ரொம்ப கஷ்டம், அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கடினம் அது. சம்டைம்ஸ் நம்ம பர்சனல் லைஃப்பில் நோன்னு சொல்லிக்கலாம். ஊர் எங்கேயாவது வெளியே போகும்போது யாராவது எதாவது கேட்டாங்கன்னா எஸ்ன்னு சொல்லிடுவோம். நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் வரும், சும்மாலாம் கிடையாது. ஸோ அப்போ இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சொல்லும் போது அந்த சக்தியே கிடைக்கும், இந்த நோன்னு சொல்கிற சக்தி. இல்லைன்னா சொல்ல முடியாது, ரொம்ப கடினம் அது. அதனால தான் பக்தர்களோட சங்கத்தில் இருக்குன்னு சொல்கிறது. பக்தர்களோட சங்கம் இருக்கும் பொழுது தான் நம்மளோட சீனியர்ஸ் அவங்களோடு இருக்கும்போது அவங்கள்ட்ட இதெல்லாம் கற்றுக்குவோம் நம்ம. ஃபேமஸ் ஸ்லோகா இருக்கு, ஆதவ் ஸ்ரத்தா தத்த சாது சங்கா. அதாவது சாது சங்கத்தில் இருக்கும் பொழுது தான் பஜன கிரியா பக்தி பண்ண முடியும். அனர்த்த நிவர்த்திகி, அனர்த்தங்கள் அப்படின்னா தேவையில்லாத எல்லாமே போகுமாமா. பக்தரோட சங்கத்தில் இருந்தால் தான் நமக்கு தேவையில்லாதெல்லாம் என்னை விட்டே போகும். என்ன போகாது, அது போகணும்னு நினைச்சாலும் போகாது, அது போகாது. பக்தரோட சங்கத்தில் இருக்கணும். அதனால தான் பக்தர்கள் எங்கே இருக்காங்களோ அவங்களோட இருக்கணும். பக்தர்கள் எங்கே கூடுறாங்களோ அந்த இடத்துக்கு போகணும். அப்போ தான் பக்தி பண்ண முடியும். அப்போ தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறபடி இந்த புலன்கள், இந்த மனசு, இந்த உடல் ஏன்னா கேட்டுக்கிட்டே தான் இருக்கும், சும்மாலாம் இருக்காது. இந்த கண் இருக்குன்னா கண்ணு கண்டது பார்க்கறதுக்கு தான் தோணும், நோ டவுட். காது கண்டது கேட்கும், இந்த நாக்கு கண்டது பேச தோணும், சாப்பிட தோணும். ஆனால் ஒரு தடவையும் நோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். பார்த்தா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நோ சொல்லணுமோ நமக்கே தெரியாது. அத்தனை நோ 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அத்தனை நோ சொல்லணும்னா கிருஷ்ண நாமா சொல்லி ஆகணும். அதுவும் எப்படி சைத்தன்ய மகாபிரபு சொல்ற கீர்த்தனைய சதாஹரிங்கிறார். எப்பவுமே 24 hours சொல்லிக்கிட்டே இருக்கிறார். என்ன 24 hours சொல்லணுமானா சொல்லித்தான் ஆகணும். அது சம் ஜென்மாசம் எடுக்கலாம். ஏன்னா சும்மா சொல்ல மாட்டாங்க. கீர்த்தனைய சதாஹரி அப்படின்னா சதாஹரி சதா சொல்லணும். ஏன்னா பகவான் அவரு சொல்றாருன்னா கரெக்ட். சததம் கீர்த்தயந்தோ மாம், கிருஷ்ணர் சொல்றார். எப்பவுமே என்ன கீர்த்தன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது வந்து இம்ப்ராக்டிக்கல்லாம் கிடையாது. அப்படின்னா இம்ப்ராக்டிக்கல்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. கிருஷ்ணர் சொல்றாருன்னா அது கரெக்ட், அவ்வளோதான். சில புத்தி இல்லாத ஏதோ பேசுவாங்க. கிருஷ்ணர் சொல்றாரு எப்பவுமே என்ன தான் நினச்சிட்டு இருக்கணும். கிருஷ்ணர் சொல்றாருன்னா கரெக்ட், அவ்வளோதான். அது சம்டைம்ஸ் பல ஜென்மங்கள் எடுக்கலாம். அது கிருஷ்ணர் சொல்லிட்டார், பகுநாம் ஜென்மனா பந்தே, பல ஜென்மங்கள் எடுக்கலாம் அர்ஜுனாங்கிறார். இது எல்லாருக்கும் புரியுமானா கிருஷ்ணர்னு சொல்ற எல்லாருக்கும் புரியாது. மனுஷானாம் சஹஸ்ரேஷு, பல கோடி கோடி கோடியில் யாரும் ஒருத்தருக்கு தான் புரியும் அர்ஜுனாங்கிறார். அதுவும் கிருஷ்ணர் சொல்றார். ஸோ இந்த ஸ்லோகத்தில் சொன்னபடி இந்த டிஸ்டர்பன்சஸ்ங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நான் எதுக்குன்னா கிருஷ்ணநாமா சொன்ன இந்த பகவத்கீதா அறிவு இருக்கணும். இந்த அறிவு இல்லைன்னு வைங்க, பெரிய அபாயம் என்னன்னா எது பொய்யோ அது உண்மைன்னு நினச்சிக்குவேன். இந்த பகவத்கீதை படிக்கலைன்னா பெரிய அபாயம் தான் மாயா. மாயான்னு என்னன்னா அது இல்லை, அது உண்மை கிடையாது, பொய். ஓகே, அது உண்மை கிடையாது, ஆனால் உண்மை மாதிரி தான் தெரியும். அதில் போய் மாட்டிடுவோம். பகவத்கீதை படிக்கலாம் அதுதான் நடக்கும். நமக்கு எது தேவையில்லையோ அதில் போய் நான் மாட்டுவேன். அது எனக்கே தெரியாது, நமக்கே தெரியாது, போய் மாட்டிடுவோம்.
அதனால எல்லா ஆச்சாரியாசும் சொல்றாங்க பகவத்கீதா படிக்கணும். சிவபெருமான் உள்பட சொல்றாங்க, சிவபெருமான் உள்பட சொல்றாங்க பகவத்கீதா படிக்கணும், கிருஷ்ண நாமா சொல்லணும். ஏன்னா ஏமாந்துருவோம். அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் அவரே சொல்றாரு ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா எப்போ நம்ம மனசு நம்ம புத்தி இதெல்லாம் எப்போ தப்பாக ஒர்க் ஆகும் நம்மளால சொல்ல முடியாது. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தூக்கிடும். இது நீங்கள் பாகவதம் படிச்சீங்கன்னா தெரியும். அம்பரீஷ் மகாராஜ் பரத் மகாராஜ்க்கு அது நடந்தது. ரொம்ப ரொம்ப ஹை கிளாஸுக்கு போய் டப்புன்னு கொஞ்சம் கீழே வந்தார். நம்ம நினச்சே பார்க்க முடியாது. ஸோ இந்த பகவத்கீதா படித்தா தான் இந்த உலகத்தில் இருக்கிற டேஞ்சர்ஸ் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஏன்னா நம்ம கண்ணுக்கு இந்த டேஞ்சரே கண்ணுக்கு தெரியாது. டேஞ்சர் தான் கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் ஹரிநாமா சொல்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அப்போ தான் இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த உடம்புல நவத்வாரங்கள் இருக்குது. அது ஒரு பெரிய சயின்ஸ், எனக்கு எல்லாமே தெரியாது. நவத்வாரங்கள். ஸோ பலவிதமான டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் வரும். பார்த்தீங்கன்னா உயிர் கூட பார்த்தீங்கன்னா இந்த துவாரம் வழியோட உயிர் போயிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா உயிர் விடும்போது மலமூத்திரமெல்லாம் போயிடுவாங்க. அந்த மாதிரி சில பேர் அப்படி போலனாலும் உயிர் வாய் வழியாக போகும், கண் வழியாக போகும், பல இதெல்லாம் இருக்குது. த பெஸ்ட்னா பகவான் நாமா சொல்லிட்டு பகவான் ஸ்மரணத்தில் தான் உயிர் போகணும். அதுதான் பெஸ்ட். இது 5வது அத்தியாயம் தான், அது வரப்போகுது. கிருஷ்ணர் அதுவும் பேச போகிறார். எனவே அது அப்புறம். அது நெக்ஸ்ட் 14. ந கர்த்திருத்வம் ந கர்மாணி லோகஸ்ய சிருஜதி பிரபு ந கர்மஃபல சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. உடல் என்னும் நகரத்தின் நாயகனான ஆத்மா செயல்களை உண்டாக்குவதில்லை, செயல்படுமாறு மக்களை தூண்டுவதும் இல்லை, செயல்களின் பலன்களையும் உண்டாக்குவதில்லை. இவையெல்லாம் ஜட இயற்கையின் குணங்களால் செயலாற்றப்படுபவையே. பொருளுரை: முழுமுதற் கடவுளின் சக்திகள் இயற்கையில் ஒன்றான உயிர்வாளி அவரது கீழ்நிலை இயற்கையான ஜடத்திலிருந்து வேறுபட்டவன் என்பது பின்வரும் 7ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்படும். உயர் இயற்கையான ஆத்மா நினைவிற்கிட்டாத காலத்திலிருந்து எப்படியோ ஜட இயற்கையின் தொடர்பில் உள்ளது. பலதரப்பட்ட செயல்களுக்கும் அவற்றின் எதிர் விளைவுகளுக்கும் உயிர்வாளியின் தற்காலிக சரீரமே ஜடத்தின் தலமே காரணம். இதற்கு கட்டுண்ட சூழ்நிலையில் வாழ்பவன் அறியாமையினால் தன்னை உடலெனக் கருதி தனது உடலால் செய்யும் செயல்களின் விளைவுகளால் துன்பப்படுகிறான். நினைவிற்கெட்டாத காலத்திலிருந்து சேர்த்து வைத்துள்ள அறியாமையே உடல் சார்ந்த சுக துக்கங்களுக்கு காரணம். உயிர்வாளி உடலின் செயல்களிலிருந்து விடுபட்ட உடனே விளைவுகளிலிருந்தும் விடுபடுகிறான். உடல் என்னும் நகரத்தில் வசிக்கும் வரை அவன் அதன் நாயகனாக தோன்றுகிறான். ஆனால் உண்மையில் அவன் உடலின் உரிமையாளனும் அல்ல, அவன் செயல்களையும் விளைவுகளையும் கட்டுப்படுத்துவனும் அல்ல. அவன் பௌதிக கடலின் நடுவே வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் தத்தளித்துக் கொண்டிருப்பவன். தன்னை அலைகளிக்கக்கூடிய கடலின் அலைகளை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. நீரிலிருந்து கரையேறுவதற்கு நிச்சயமாக கிருஷ்ணோர உணர்வே சிறந்த தீர்வாகும். இது மட்டுமே அவனை எல்லா சிக்கல்களிலிருந்தும் காக்கும். ஹரே கிருஷ்ணன். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்ற எல்லாமே முக்குணங்கள் தான் பண்ணுதுங்கிறார் இல்லையா? ஆத்மா எதுவும் செய்யாதுங்கிறார். அப்படிதான் வருது. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். இது எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு இது ரொம்ப ஆச்சரியம். அதில் ஒரு சில பிரபுபாத அடிக்கடி சொல்லக்கூடிய இன்னொரு உதாரணம், அந்த பஞ்சு உதாரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சம்டைம்ஸ் இந்த பஞ்சு பார்த்தீங்கன்னா காற்றுனால பறந்துக்கிட்டே இருக்கும், அது கீழே விழுகாது, பறந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த பஞ்சு நான் பறக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது பைத்தியம்னு சொல்லணும். ஆக்சுவலாக அதான் பறக்காது. காற்று இப்படி அடிச்சுன்னா இப்படி பறக்கும், இப்படி அடிச்சா அப்படி போகும். காற்றுனால தான் அது பறக்க தவிர தானாக பறக்கலை. அது மாதிரி இங்கே முக்குணங்கள் எல்லாமே செய்யும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம உடம்புல ரத்தம் ஓடுது, நாம் என்ன மோட்டர் வச்சு அழுத்தணும், அது பாட்டு அது ஓடிட்டுருக்கு. ஆத்மா உள்ளே இருந்தால் போதும், அது பாட்டு ரத்தம் ஓடுறது அதெல்லாம் அது பாட்டு நடந்துட்டுருக்கும்.
ஆனால் அது நடக்குதுனால அதுக்கு நிறைய கணக்கெல்லாம் இருக்குது, அது நிறைய கணக்கு இருக்குது. ஆனால் ஆத்மா உள்ளிருந்தால் அப்போ அது வாட் நடக்கும். அது மாதிரி எல்லாமே முக்குணங்கள் தான் செய்யும். இந்த ஒரு ஸ்லோகம் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டாலே அமைதி வந்துடும் வாழ்க்கையில். நம்ம யாரு மேலே உட்காந்து கோவப்பட மாட்டோம், அமைதியாக இருப்போம். எல்லாமே முக்குணம் செய்யுது, அவங்க பாட்டு அமைதியாக இருப்பான். நீங்கள் பாகவத்தில் அதெல்லாம் பார்க்கலாம். சிவபெருமான் அந்த மாதிரி இருப்பார், அவரை டிஸ்டர்பே பண்ண முடியாது. சம்டைம்ஸ் அவருக்கு கோவம் வரமா இருக்கும், ஆக்சுவல் கோவம் வராது அவருக்கு, அவர் கோவம் வராது, ஆனால் திருத்தணுங்கிறக்காக சிலதெல்லாம் பண்ணுவார். அவர் டிஸ்டர்பே ஆக மாட்டார். ஸ்லோகமே வருது, ஐ திங்க் 4வது ஸ்கந்தத்தில் வருது, அவர் டிஸ்டர்பே ஆக மாட்டார். அது மாதிரி பல பேர் இருக்காங்க. நாரதர் இருக்கார், நாரதர் டிஸ்டர்ப் ஆக மாட்டார். ஸோ இந்த ஸ்லோகத்திற்கு எல்லாமே முக்குணம், சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம், இதுதான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும். ஆத்மா ஜஸ்ட் அமைதியாக இருக்கும், அது வாட் ஆத்மா அப்படியே இருக்கும். முக்குணங்கள் கூட பார்த்தீங்கன்னா பொய் அகங்காரத்தினால் நிறைய நடக்கும். இது ரொம்ப சூக்ஷ்மமானது, ஏன்னா ஆத்மா ரொம்ப சூக்ஷ்மம், ரொம்ப 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 சூக்ஷ்மம். சொல்லப்போனால் ஆத்மாவோட மனசே புரிஞ்சுக்க முடியாது. இந்த உடல் கண்ணுக்கு தெரிய மாதிரி மனசு கண்ணுக்கு தெரியறது இல்லை, ஏன்னா மனசு ரொம்ப சூக்ஷ்மமானது, புத்தி ரொம்ப சூக்ஷ்மமானது, அகங்காரம் ரொம்ப சூக்ஷ்மமானது. இந்த சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம் இன்னும் சூக்ஷ்மம், கண்ணுக்கே தெரியாது. ஆனால் எல்லாம் அதுதான் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இது கிருஷ்ணரே பகவத்கீதையில் ஒரு இடத்துல சொல்றார், ஐ திங்க் 7th chapter, தெய்வீஹேஷ குணமயி மமமாயா துரத்தியாங்கிறார். தெய்வீஹேஷ குணா, முக்குணங்கள் கிருஷ்ணரோட சக்தியாமா, எல்லாமே அது பண்ணிட்டு இருக்கும். அதை ஜெயிக்கவும் முடியாது உன்னால. மாமேவ பிரபத்தியந்தே, எங்கட சரணாதி பண்ணா மட்டும்தான் முக்குணங்களை அவன் விடுமாமா. ஸோ இந்த சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம் எல்லாம் எப்படி நம்மளை தாக்குது, இது நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம் தான், ரொம்ப கஷ்டம். சம்டைம்ஸ் நமக்கே எதிர திடீர்னு கோவம் வரும். ஏன் திடீர்னு கோவம் வருது? கோவம் வரும். சம்டைம்ஸ் திடீர்னு அமைதியாகவும் இருப்போம். ஸோ ஒரு சமயத்தில் ஒரு மாதிரி நடந்துக்குவோம். ஸோ இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம், அது எல்லாத்துக்கும் இருக்குது. இட்ஸ் நாட் த ஸ்பிளிட் பர்சனாலிட்டிங்கிறது உலகத்தில் எல்லாத்துக்கும் இருக்குது. ஓகே, ஒரு சமயத்தில் ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க. ஸோ இங்கே கிருஷ்ணர் சொல்கிற எல்லாமே முக்குணம் தான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா சொல்லும் பொழுது தான் இந்த முக்குணத்தோட தாக்கத்திலேருந்து அவன் தப்பிப்பாங்க. அது அவங்க தாக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. அது தாக்கும், தாக்காமல் இருக்காது. பட் இருந்தாலும் அன்அஃபெக்டடாக இருப்பாங்க, அன்அஃபெக்டடாக இருப்பாங்க. ஸோ இது நமக்கு தியரியாக இருக்குது. நம்ம பாகவதம் படிக்கும்போது இது செஞ்சு காட்டியிருக்காங்க. லைக் பிரகலாதன் காட்டியிருக்காரு, யுதிஷ்டர் மகாராஜ், விதுரா, சிவபெருமான், குந்தி மகாராணி, பல பேர். அவங்க எல்லாருக்கும் பிரச்சனையெல்லாம் வரும்போது கூட அமைதியாக இருப்பாங்க, டிஸ்டர்ப் ஆகாமல் இருப்பாங்க, டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்திருக்காங்க. ஏன்னா இந்த அறிவு இருக்கு அவங்களுக்கு. சொல்லப்போனால் இதெல்லாம் டெம்பரரி, இங்கே இருக்கிறதுக்கு எதுக்குமே வேல்யூ கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியும். நாம் நினைக்கிறோம் இங்கே இருக்கிறதெல்லாம் வேல்யூ இருக்குதுன்னு நினைக்கிறோம். அப்படின்னா ஒரு மதிப்பு இருக்குது. உதாரணம், என் சொத்தெல்லாம் மதிப்பு இருக்குது, அதுக்குள்ள ஒரு மதிப்பும் கிடையாது. ஆனால் அதுக்கு பெரிய மதிப்பு இருக்குன்னு நினைப்போம். நம்ம சொத்துக்காகட்டும், பேரு, புகழ், ஸ்டேட்டஸ், நம்ம பெரிய ஆளாக இருக்கணும் நம்ம சொசைட்டியில், அதுக்கெல்லாம் ஒரு மதிப்பும் கிடையாது. ஆனால் எனக்கு இன்னும் அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. ஏன்னா முக்குணம் தாக்குறதுனால அது ஏதோ பெரிய விஷயம் நானாக நினச்சிட்ருப்பேன், அதுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது. நீங்கள் மகாபாரத்தில் பார்க்கலாம், யுதிஷ்டிரர் யுத்தம் ஜெயிச்ச உடனே மொத்தம் இந்த பூமியை அப்படியே கொடுத்துட்டு போயிட்டார், தானமாக கொடுத்துட்டார். இது உண்மையிலே நடந்தது. அவருக்கு ராஜா ஆகணும்னு இஷ்டம் கிடையாது. ஏன்னா இதுக்கு அவ்வளோதான் மதிப்பு அவர் கொடுக்குறாரு, யாராவது வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த பிராமணாஸ், அவர் பிராமணனுக்கு தான் தானம் கொடுத்தாரு. பிராமணா சொல்கிறார், நான் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் தான் சரியான பர்சன். ஏன்னா உங்களுக்கு தெரியும்
இது மதிப்பில்லைன்னு தெரியும்ல, அப்போ உங்களால தான் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். யாருக்கு பணம் மேலே ஏன்னோ லைக்கிங் ஆசை இல்லையோ அவங்க தான் பணத்தை ஒழுங்காக ஹேண்டில் பண்ண முடியும். அவங்கனால தான் முடியும், மற்றவங்களால முடியாது. பண ஆசை இருக்கிறவங்க பணத்தை ஹேண்டில் பண்ண முடியாது. ஹேண்டில் பண்ண முடியாது. பண ஆசை இல்லாதவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிராமணாஸ் திருப்பி கொடுப்பாங்க, உனக்கு எந்த ஆசையும் இல்லை, உங்களால தான் கரெக்டாக இருக்க முடியும், பர்ஃபெக்ட் கிங்காக இருக்க முடியும், நீங்களே பண்ணுங்க. ஏன்னா யுதிஷ்டிர மகாராஜுக்கு நல்லா தெரியும் எதுக்கு வேல்யூ இருக்குன்னு தெரியும். அவருக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணா பக்தி வேல்யூ இதுக்கு தான், வேற எதுக்கும் கிடையாது. அதனால ஒரு பர்ஃபெக்டாக இருந்தார், அர்ஜுனர் இருந்தார். ஸோ இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப கிளியராக இருக்கு, ஆத்மா எதுவும் பண்ணாது, முக்குணம் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இது ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் தான். என்னடா ஆத்மா எதுவுமே பண்ணாதா? எதுவுமே பண்ணாது, எதுவுமே பண்ணாது. இதுதான் ரொம்ப சூக்ஷ்மம். இது ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னா தான் புரியுங்கிறாங்களோ, புரியாதுங்கிறாங்க. இது புரியறதே கஷ்டம். எனக்கு ஒன்றும் புரியல, உண்மையை சொல்றேன். பொய் அகங்காரம் எல்லாம் பண்ணும், அது பொய் அகங்காரம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. அதனால சுகதேவ் கோஸ்வாமி சொல்ற, இந்த மூளையெல்லாம் கசக்கி இதை நான் புரிஞ்சுக்க பார்க்கணும்னா அப்படியெல்லாம் புரியாது, நாம சொல்லிக்கொண்டார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது உண்மை. இந்த ஹரிநாம சொல்லும் பொழுது இந்த முக்குணம் எப்படி பாதிக்குதுன்னு புரிய ஆரம்பிச்சிடும். நமக்கும் புரியும். நம்மளை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, நம்ம குழந்தைங்க இருக்கலாம், சொந்தக்காரங்க இருக்கலாம், ஏன் இவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க எல்லாமே புரியும். பகவான் அனுகிரகத்தில் புரியும் கண்டிப்பாக. ஏன் இவங்க இப்படி இப்போ நடந்துக்கிறாங்க, என்ன காரணமாக இருக்கும் கண்டுபிடிச்சிருவாங்க. கிருஷ்ணர் அனுகிரகத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க. அமைதியாகவும் இருப்பாங்க, டிஸ்டர்ப் ஆக மாட்டான். ஸோ ஓகே, ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏதோ கேள்வி இருந்தால் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. தாட்ஸ் பணம் யுதிஷ்டர் மகாராஜா வந்து பணத்துக்கு மேலே அதிகமாக ஆசை இல்லைங்க. ஜாப் போகிறோம், ஒர்க் பண்ணுறோம், அதை எப்படி போகிறோம்? அது பண்ணித்தான் ஆகணும். பௌதிக மக்கள் வந்து பணத்தை சம்பாதிக்கணும். மணி சம்பாதிக்க கூடாதுன்னு கிருஷ்ணர் இங்கே சொன்னார். கிருஷ்ணர் இங்கேயும் சொல்லலையா? கிருஷ்ணர் எங்கேயுமே சொல்லல. உடல் மெயின்டைன் பண்ண மணி தேவை. கிருஷ்ணர் வந்து பணம் சம்பாதிக்க கூடாதுன்னு எங்கேயும் சொல்லலையா? அவர் எங்கேயும் அப்படி சொல்லல. உங்க கேள்வி என்ன அதுல? ஓகே, ஸோ உங்க கேள்வி என்ன? என்ன புரியல? கிருஷ்ண பக்தி இல்லைன்னா எதுவுமே வேலை பண்ணாது. பகவான் கிருஷ்ணட்ட பக்தி பண்ணல, பகவான் நாம சொல்லினா பேராசை இல்லை, அது ஒன் ஆஃப் த திங் தான். ஏதோ ஒன்று முடிச்சோம். கிருஷ்ண பக்தி பண்ணலன்னு இந்த அறிவு இருக்காது நம்மகிட்ட. சொல்லப்போனால் எதுக்கோ வேல்யூ இல்லாத விஷயத்துக்கு நான் வேல்யூ கொடுத்துருவேன், அது நடக்கும். ஸோ பிரச்சனை வரும். ஸோ பகவத்கீதை படித்தா தான் புரியும். கேட்கல, எனக்கு ரொம்ப தூரத்தில் கேட்கல. என்னன்னா ஜீவாத்மாவோட கர்மா சம்பந்தப்பட்டதா? நோ, கர்மா சம்பந்தப்பட்ட கிருஷ்ணர் எங்க அப்படி சொல்லலையா? முக்குணங்கள் வேற, முக்குணங்கள் வேற. கர்மாவுக்கும் அதுக்கு நம்ம டைரக்டா லிங்க் வைக்கக்கூடாது.
மேபி சம்டைம்ஸ் நம்ம கர்மானால நான் முக்குணங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியாக புரிஞ்சுக்கிறது கஷ்டம். லைக் உதாரணத்துக்கு சில பேர் மோசமான குடும்பத்தில் பிறக்கிறாங்கன்னா தமோ குணம் குடும்பம், அந்த குடும்பத்தில் தமோ குணம் ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும். காரணம் என்னோட விதினால் அங்கே நான் போய் பிறப்பேன். அது மாதிரி நடக்கும். என் விதி மோசமாக இருந்தால் சம்டைம்ஸ் தமோ குண குடும்பத்தில் போய் பிறப்பான். அந்த குணம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வரும். அப்படி என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொய் அகங்காரம் தான், அதுக்கப்புறம் தான் எல்லாம் நடக்கும். ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்கா? பணத்து மேல யாருக்கு விருப்பம் இல்லையோ அவங்க தான் வந்து அதை ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்துங்களா? மீன்ஸ் எல்லா ரிசோர்ஸ்க்கும் இது பொருந்துமா? எது மேல ஆசை இல்லையோ அதை வந்து பெட்டரா நல்லபடியா ஹேண்டில் பண்ணலாம். பக்தி, கிருஷ்ண பக்தி இருக்கணும், பகவான் கிருஷ்ணன் மேல பக்தி இருக்கணும். இந்த அவங்கனால எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியும், வேற யாரும் ஹேண்டில் பண்ண முடியாது. யார் பகவான் கிருஷ்ணர் சொன்னபடி கேட்குறாங்களோ அவங்க தான் எல்லாமே பர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. வெறும் பண ஆசை இல்லாதனால மட்டும் பத்தாது. ஓகே, பண ஆசை இல்லாமல் இருக்கலாம், பட் பர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணால் மட்டும்தான் பர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ண முடியும். அப்படிதான் வரும். ஆக்சுவலி எல்லாம் முடியாது, தட்ஸ் இம்பாசிபிள். சில பேர் பண ஆசை இருக்காது, ஆனால் தப்பா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. பகவான் கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணுவானோ அப்பதான் அவங்க பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. ஸோ எப்போ ஆத்மாக்கு எப்பவுமே மனம் இருக்கும். மனசு புத்தி ஆத்மாக்கு இருக்கு, இப்போ இருக்கு. ஆனா அந்த மனசு வேற, இப்ப இருக்கு. இப்ப நாம சொல்ற மனசு வேற, ஆத்மாவுக்கு இருக்கிற மனசு வேற. ஆக்சுவலி ஸ்பீக், அதுக்கு மனசு புத்தி எல்லாம் இருக்கு. இப்போ அதுக்கு வெளிப்படாது. பகவான் நாம சொல்ல சொல்லதான் அது வரும். இப்ப நம்ம சொல்ற பௌதீக மனசு ஒன்று சொல்றோம். ஆத்மாக்குன்னு ஒரு மனசு இருக்கு, ஆத்மாக்கு உடல் இருக்கு. ஆத்மாக்கு ஒரு உடல் இருக்கு, இது வேற அது வேற. அந்த உடலுக்கு மனசு புத்தி எல்லாம் இருக்கு. ஆன்மீக மனசுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கு. பகவான் நாமா சொல்ல சொல்லதான் அது வெளிவரும். அது வெளிவரும்போது இது அப்படியே மெதுவாயிடும். மெயினா பிரதானமா அது ஒர்க் ஆகும். அந்த மாதிரி வரும். ஸோ வேற கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? வேற ஏதாவது கேள்விகள்? ओके, ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय, श्रील प्रभुपाद की जय। हरे कृष्ण।